செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா காரசாரமாக ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி முட்டை குழம்பு செய்யலாமா? செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செய்கிற அன்றைக்கி எக்ஸ்ட்ரா சோறு வந்து வடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் போட்டு கலர் மாறுது வரை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியாக, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 காஞ்ச மிளகாய் கூட கருவேப்பிலையில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையில் போட்டு வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி கல்லுப்பு போட்டு கொலையை வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே ஆட் பண்ணி 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னே பாயில் பண்ணி வச்சுருக்க எக் இது கூடவே வந்துட்டு உடச்சி ஊற்றுற முட்டையை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா தலை இந்த மாதிரி கொதிக்கும் போது கொத்தமல்லி தலை தூவி சுட சுட சர்வ் பண்ணுங்கள். அடடடடா அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லி சொல்லுங்கள். பாய்.